பிரதமர் மோடி தமிழகத்திற்கு 14 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் பிரச்சார பயணம் மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தமிழகத்தில் நெடுஞ்சாலைகள் அமைப்பது, பாசன கால்வாய்களை தூர்வாருவது உள்ளிட்ட பணிகளுக்காக மோடி 14 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார் என்று தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவு நாளில் சபதமேற்போம் என்றும் அவர் தெரிவித்தார். பாரத நரேந்திர மோடி அவர்கள் எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி. யாரும் மறந்துவிட முடியாது. அதைத்தான் இன்றைக்கு 14 லட்சம் கோடி தமிழகத்தில் தந்திருக்கிறார்கள். நமது தஞ்சாவூருக்கு மட்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். சோழபுரம் டு தஞ்சாவூர் 48 கிலோமீட்டர் 1171 கோடி ரூபாய்க்கு தந்திருக்கிறார். தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாகப்பட்டினத்திலிருந்து தஞ்சாவூருக்கு 78 கிலோமீட்டர் 578 கோடி ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி. திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு 49 கிலோமீட்டர் மறு பூரணமைப்பு 78 கோடி ரூபாய். அமிர்த பாரத் திட்டத்தில் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 24 கோடி ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி.